வணக்கம். KJ சாமுவேல். KJ சாமுவேல் என்ற பெயரை விட இவரை கண்டோன்மெண்ட் சாமுவேல் அப்படின்னு சொன்ன மாதிரி தான் நிறைய பேருக்கு இங்க தெரியும். இவர் மக்களுக்காக செய்த சேவையும் மக்களுக்காக போராடின போராட்டத்தையும் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். 1960ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி கே ஜான் மற்றும் மரியம்மாள் ஆகியோருக்கு பிறந்தவர் தான் இவர். இவருடைய தாய் தந்தை கூட கண்டோன்மெண்ட்ல தான் பணி செய்றாங்க. இவருடைய 20வது வயதுல மார்க்சியத்தை உள்வாங்கி 1980ஆம் ஆண்டு சிபிஐ என்ற கம்யூனிஸ்ட் கட்சியில இணையறாரு. தோழர் பூபாலன் மற்றும் ராமதாஸ் ஆகிய தோழர்களோட களப்பணி ஆற்றுறாரு. கிட்டத்தட்ட அதுலயே ஒரு 30 ஆண்டு அவருடைய வாழ்க்கை கம்யூனிஸ்ட் பயணத்திலேயே போகுது. இதற்கு நடுவுல 1984 1988 வரைக்கும் மேடை நாடகங்கள் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். மேடை நாடகங்கள் கிட்டத்தட்ட ஒரு 11 நாடகங்கள் கிட்ட அவர் நடிச்சிருக்காரு. நடிப்பும் தாண்டி நிறைய படத்தை அவர் இயக்கணும் அப்படின்றதெல்லாம் அவருடைய ஒரு ஆசையா இருந்தது. ஒரு இயக்குனரா வரணும். அதற்கான முயற்சியா இயக்குனர் கே பாக்கியராஜ் அவர்கள்ட்ட எல்லாம் போயிட்டு நிறைய பரிசு வாங்கியிருக்காரு. அவருக்கு அசிஸ்டன்ட் டைரக்டரா போயிட்டு ஜாயின் பண்ணணும்லாம் விருப்பப்பட்டிருக்காரு. சில துணுக்குகள் எல்லாம் பேப்பர் கிளிப்பிங்ஸா பண்ணியிருக்காரு. ராணி வாழ இதழ் அப்படின்னு சொல்லி கவிதைகள் இதெல்லாம் எழுதியிருக்காரு. நிறைய விஷயம் நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கலாம். நிறைய விஷயம் அவரு ஸ்கிரிப்ட் ரைட்டிங்லாம் பண்ணியிருக்காரு. அதாவது அவரு கம்யூனிஸ்ட் கட்சியிலயும் இருக்காரு, இருந்துமே மேடை நாடகங்களும் பண்ணிட்டு இருக்காரு. இதை தொடர்ந்து 1990ல கம்யூனிஸ்ட் கட்சி மூலியமா மாவீரன் பகத்சிங் அவர்களை உள்வாங்குறாரு. அதை பத்தி படிக்கிறாரு. அதை படிச்சு கம்யூனிஸ்ட் கட்சி மூலியமாவே கண்டோன்மெண்ட் 7வது வார்டுல பகத்சிங் இரவு பாடசாலை அது ஓபன் பண்றாரு. இதை தொடர்ந்து கண்டோன்மெண்ட்ல கண்டோன்மெண்ட் கிரிக்கெட் டீம் அப்படின்னு இருந்துச்சு. கண்டோன்மெண்ட் கிரிக்கெட் டீம் என்றத பகத்சிங் கிரிக்கெட் கிளப் அப்படின்னு சொல்லி பேரை மாற்றினாரு. இதனை தொடர்ந்து ஈழத்தமிழர்கள் பிரச்சனை வந்தப்போ ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவா இந்திய அரசை எதிர்த்து நிறைய கட்சிகள் போராட்டத்தை நடத்தினாங்க. அந்த நிறைய போராட்டத்துல கலந்து கொண்டும் அதுல கைதும் ஆயிருக்காரு. குறிப்பிட்டு சிபிஐ, விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகள் எல்லாம் சேர்ந்து நடத்திய மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்திலையும் கலந்து கொண்டிருக்காரு. தோழர் நல்லக்கண்ணு அவரோடைய இணைந்து நிறைய போராட்டங்களை கலந்து கொண்டிருக்காரு. 2003ல கண்டோன்மெண்ட் போர்டு பெற்றோர் ஆசிரியர் கழகத்துக்கு தலைவர் நியமிக்கணும்னு ஒரு தேர்தலை அறிக்கையிட்டாங்க. அந்த தேர்தல்ல KJ சாமுவேல் அவர்கள் அதே பள்ளியில படித்த அவர் அந்த பள்ளிக்கு துணை தலைவராக நியமிக்கப்படுறார். கண்டோன்மெண்ட் நகர செயலாளர் திமுகவை சேர்ந்த டி பாபு அவர்கள் தான் அந்த PTA தலைவர். அவர்களோட சேர்ந்து நிறைய நலத்திட்டங்களை அந்த ஸ்கூலுக்காக செஞ்சாரு. கண்டோன்மெண்ட் 7வது வார்டுல ஒரு குறிப்பிட்ட இடத்தை தேர்வு செய்து அங்க இருக்கிற கிறிஸ்துவர்கள் எல்லாருடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு மாதா கோயிலை அமைச்சார். அந்த மாதா கோயிலை எதிர்த்து நிறைய விமர்சனங்களும் நிறைய தடைகளும் வந்தது. இந்த தடைகள்லாம் எதிர்த்து கத்தோலிக்க அமைப்புகளுடைய உதவியுடன் அந்த கோயிலை அமைச்சார். இதனை தொடர்ந்து தாம்ஸ் என்ற ஒரு தெலுங்கு அமைப்புல இணையறாரு. தாம்ஸ் என்ற அமைப்புல இணைந்து வரலாறு காணாத வருதா புயல் 2016ல வந்தது. அந்த வருதா புயல் அன்னைக்கு தாம்ஸ் அமைப்போட உதவியோடு அங்க இருக்கிற கண்டோன்மெண்ட் 7வது வார்டுல அவங்களுடைய அமைப்பு தோழர்களோடு சேர்ந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவுகளை பரிமாறி உதவி செஞ்சாரு. கண்டோன்மெண்ட் 7வது வார்டுல 12 குடிசை வீடுகளுக்கு கரண்ட் துண்டிக்கப்பட்டு ஒரு பெரிய சதி நடந்தது. அதற்கு KJ சாமுவேல் அவர்கள் ஒரு மனுவை கண்டோன்மெண்ட் நிர்வாகத்துக்கிட்ட அளிக்கிறார். அந்த மனுவுக்கு கண்டோன்மெண்ட் நிர்வாகம் வரி இல்லா பகுதிக்கு கரண்ட் நாங்க தர முடியாதுன்னு சொல்லி கொடுத்த மனுவை திருப்பி கொடுத்து மரியாதை குறைவா நடத்தினாங்க. இது சம்பந்தமாக 4 வருடங்களுக்கு முன்னாடியில இருந்து வழக்கறிஞர் GA ஹரி அவர்களுடைய உதவியோடு நிறைய வழக்குகளை நடத்திட்டு இருந்தார். அந்த வழக்குகளுக்கு வெற்றியா KJ சாமுவேல் அவர்கள் 12 குடும்பத்துக்கும் கரண்ட் வாங்கிட்டார். அதனை தொடர்ந்து தாம்ஸ் அமைப்புல இருந்தும் அந்த அமைப்பு மூலியமாவே அவர் நிறைய விஷயத்த மக்களுக்காகவே செஞ்சார். அவர் அதுக்கப்புறமா போற வழக்குகள் எல்லாமே
அந்த தாம்ஸ் அமைப்போட சேர்ந்து தான் அவருடைய வாழ்க்கையை வந்து கட்டமைச்சிருந்தாரு. இன்னும் சொல்ல போனா அந்த அமைப்போட காஞ்சி மாவட்ட தலைவரே அவர் தான். அந்த அளவுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் கொடுத்ததுனால அந்த அமைப்போட இணைந்து ரொம்ப நிறைய விஷயத்த வந்து செஞ்சாரு. முக்கியமா மக்களுக்கு நிறைய நலத்திட்ட உதவிகள்லாம் பண்ணியிருக்காரு அவரு. 2014 கண்டோன்மெண்ட் ஓல்டு ட்ரங்க் ரோட்ல இருக்கும் சக்கரவர்த்தி என்றவருடைய வீடு வந்து மின்கசிவு காரணத்தால முற்றிலும் தீப்பிடித்து எரிந்து சாம்பலானது. அதனை கண்டு கொண்ட சமூக சேவகர் சாமுவேல் அவர்கள் அப்போ இருந்த தேமுதிகவுடைய உதவியுடன் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு ஆறுதல் நிதி வழங்கி உதவினார். அதைத் தொடர்ந்து 2016 மரம் நடுவோம் மழை பெறுவோம் என்ற முழக்கத்தோடு அப்பொழுது இருக்கிற கவுன்சிலர் சொக்கம்மா தனபால் அவர்களை அழைத்து நிறைய மரங்களை வந்து நடுவினார். அதே 2016 பெரிய புயல் மழை வந்துருச்சு. கண்டோன்மெண்ட் 7வது வார்டுல இருக்கிற நிறைய வீடுகளுடைய செவுறு வந்து இடிந்து விழுந்தது. அதை கண்டு கொண்ட கே.ஜே. சாமுவேல் அவர்கள் வந்து அங்க இருக்கிற கவுன்சிலர், அப்போது இருக்கிற எம்எல்ஏ வெங்கடேசன் அவர்கள் இவங்க கிட்ட நிதியை வந்து கலெக்ட் பண்ணி அப்போ வந்து அந்த மக்களுக்கு வந்து அந்த நிதி கொடுத்து உதவினார். அதை கடந்து 2017 ஆண்டு வந்து அவர் இருந்த தாம்ஸ் அமைப்பின் தலைவர் அவர்கிட்ட சிறந்த சமூக சேவகர் என்ற ஒரு விருதை வந்து இவர் வாங்கினார். அந்த விருது அவருக்கு தகுதியான ஒரு விருது. அதே போல 2017 ஆண்டு வந்து அந்த சர்ச் ரோடுன்னு சொல்லுவாங்க, ரோட்ல ரொம்ப குண்டும் குழியுமா இருந்தது. அந்த ரோடு போடணும்னு கண்டோன்மெண்ட் கிட்ட மனு கொடுத்து அந்த ரோடை வந்து போட வச்சார். அதே போல 2018 நரிக்குருவர் காலனி குடிசைகள் எல்லாமே தீப்பிடிச்சு எரிஞ்சிருச்சு, ஃபுல்லாவே சாம்பல் ஆயிடுச்சு. அதாவது வந்து ஒரு 50 குடிசைகள் வந்து சேதாரம் ஆயிடுச்சு. கண்டோன்மெண்ட் 7வது வார்டுடைய கவுன்சிலர், அப்போது கண்டோன்மெண்ட் கவுன்சிலராக இருக்கும் சொக்கம்மா தனபால் அவர்களை வந்து வரவேற்று அவர்கள் மூலியமாக நிறைய நலத்திட்ட உதவிகளை வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு செஞ்சாரு. கண்டோன்மெண்ட் 7வது வார்டுல பப்ளிக் டாய்லெட் ரொம்ப மோசமா இருந்தது. கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளா ஒரே கழிப்பிடத்தை வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த மக்கள். ரொம்ப ஒரு மோசமான நிலைமையில இருந்த அந்த கழிப்பிடத்தை அவர் இருக்கிற தாம்ஸ் அமைப்பு மூலியமா டிடிவி, கேப்டன் டிவி எல்லாருமே வர வச்சு அதுக்கு ஒரு வழக்க போட்டு கண்டோன்மெண்ட்ல மனு கொடுத்து பல மனுக்களை கேட்காத கண்டோன்மெண்ட் மீடியால இதை கொண்டு வந்த உடனடியா அதை ரெடி பண்ணி பழைய கழிவு அறைய நீக்கி புதுசு வந்து அமைத்திருக்காங்க. இது அவருக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. அதே போல பல நூற்றாண்டுகளாக கண்டோன்மெண்ட் 7வது வார்டுல வசிக்கும் தெலுங்கு மக்களை, உழைக்கும் மக்களை வந்து சாதி புத்தி இருக்கிற ஆதிக்க சமூகம் இதை வந்து குடிசைன்னு தான் சொல்லுவாங்க. பல நூற்றாண்டு காலமாவே இங்க இருக்கிற மக்களுக்கு இந்த பேர் இருக்கு. இந்த பேரை வந்து நீக்கணும், இந்த பேரை நீக்கி டாக்டர் அம்பேத்கர் தெருன்ற பேர் கொண்டு வரணும்னு பல ஆண்டுகளா வந்து இவரு நிறைய வழக்குகள் நடத்தி 2017 இருந்து 2019 வரைக்கும் அந்த வழக்குகள் வந்து ரொம்ப தீவிரமா அடைஞ்சு கடைசியா அவருக்கு கிடைத்த பெரிய வெற்றியாக 2020 ஆண்டு குடிசை என்று அழைக்கப்படுற ஒரு ஊரை அம்பேத்கர் தெரு அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றுறாரு. இது வந்து அவருக்கு கிடைத்த பெரிய வெற்றி. இது ஒரு சாதாரணமான பார்வையில வந்து நம்ம பார்க்க கூடாது. இந்த சமூகத்துல இருக்கிற ஒரு சாதி புத்தி உள்ள ஒரு ஜனம் வந்து இருக்கு. அதை எதிர்த்து பெரிய போராட்டமா எடுத்ததுதான் சமூக சேவகர் கே.ஜே. சாமுவேல் அவர்கள். இதனை கடந்து கண்டோன்மெண்ட் 7வது வார்டுல வசிக்கிற மக்களுக்கு சுடுகாடு என்றது ஒரு பெரிய பிரச்சனையாவே இருந்தது. 1980 ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லாம் பல்லாவரம் கண்டோன்மெண்ட் SC/ST மக்கள் இறந்து போனா பல்லவபுரம் நகராட்சிக்கு சொந்தமான மலகானந்தபுரம் இந்துக்கள் இடுகாட்டுல தான் புதைப்பாங்க. ஆனா 1989 ஆண்டுகள் எல்லாம் கண்டோன்மெண்ட் குவார்டர்ஸ் பகுதி மக்கள் எல்லாம் புதைக்க போனா நகராட்சி இடுகாட்டு காவலர்கள் எல்லாருமே இறந்து போன உடல்களை வந்து புதைக்கிறதுக்கு தடை விதிச்சிட்டாங்க. அப்போ ஒவ்வொரு முறையும் புதைக்க போகும்போது அவமானத்தை தான் அந்த மக்கள் சந்திச்சாங்க. அதன் காரணமாக கே.ஜே. சாமுவேல் அவர்கள் இந்த மக்களுக்கு சுடுகாடு பெற்றாகணும்னு சொல்லி கிறிஸ்துவ மத போதகர் ஏஜி தேவதானம் அவர்கள்ட்ட வந்து பேசி இந்த மக்களுடைய இந்த பிரச்சனையை சொல்லி பகுதி மக்களுடைய ஆதரவோடு கண்டோன்மெண்ட் அதிகாரிகளுக்கு பல மனுக்களை வந்து அனுப்பினார். சுடுகாடு கல்லறைக்கு இடங்களும் தேவை என்று. இதற்கு எக்ஸ்-எம்சி பூபாலன் அவர்களும் எக்ஸ்-எம்சி விபி ஏபி எலியாஸ் அவர்களும்
உறுதுணையாக இருந்ததுனால அவருடைய கோரிக்கையும் அந்த மக்களுடைய கோரிக்கையும் வெற்றி பெற்றது. அதற்கு பிறகு ஏபி எலியாஸ் அவர்களையும் கேஜே சாமுவேல் அவர்களையும் தான் கண்டோன்மெண்ட் அரசாங்கம் இன்சார்ஜாக அந்த சுடுகாடுக்கு வச்சுருந்தாங்க. இதுக்கப்புறம் தான் ரொம்ப கஷ்டமான ஒரு நிலைமை கேஜே சாமுவேல் அவர்களுக்கு உருவாகுது. ஏபி எலியாஸ் அவர்கள் கேஜே சாமுவேல் அவர்களுடைய ஆலோசனை இல்லாமல் நிறைய கிறிஸ்துவ சபைகளுக்கு அதை எழுதி கொடுத்துட்டாரு. இதன் காரணமாக கண்டோன்மெண்ட்ல வசிக்கிற ஜனத்துக்கு இறந்த உடல்களை அடக்கம் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமான ஒரு நிலைமை வந்தது. அந்த ஒரு வருத்தத்துல கேஜே சாமுவேல் அவர்களை கண்டோன்மெண்ட் பகுதியில ரொம்ப தவறாக சித்தரிக்க முயற்சி செய்தாங்க. இதற்கு பிறகு சாமுவேல் அவர்களுடைய ஆலோசனை இல்லாம ஏபி எலியாஸ் அவர்கள் செய்த செயலை கண்டித்து அவர் மேல வழக்கு போட்டார். அவர் போட்ட வழக்குக்கு எந்த ஒரு சரியான பதிலுமே இந்த அரசாங்கம் வழங்கலை. ஆனாலும் கேஜே சாமுவேல் அவர்கள் அவர் மேலே உருவான தவறான சர்ச்சை வளர்றதுக்கு இடம் கொடுக்கக்கூடாதுன்னு கண்டோன்மெண்ட் பகுதியில் இருக்கிற நிறைய சபைகளை அமைப்பாக்கி அவர் ஒரு சங்கம் உருவாக்கி அந்த சங்கத்தின் மூலமா இப்போ இருக்கிற கண்டோன்மெண்ட் சிஇஓ 2025ஆம் ஆண்டு இருக்கிற கண்டோன்மெண்ட் சிஇஓ அவர்களை போய் சந்தித்து இந்த மக்களுக்கு மீண்டும் இடுகாட்டை கைப்பற்றினார். இதை கடந்து பல்லாரம் சந்தைனா தமிழ்நாட்டில் தெரியாதவங்களுக்கு யாருக்குமே இல்லை. அந்த சந்தையை காப்பாற்ற அவர் போராடின போராட்டங்களையும் அவர் கைதானதையும் அந்த சந்தை வளர்றதுக்காக எடுத்துக்கொண்ட முயற்சியும் தனியாக நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோவை பார்த்து அந்த வரலாறை தெரிந்து கொள்ளுங்க. இதை கடந்து 60 ஆண்டு காலமாக வரி இல்லா நிலங்கள் அப்படின்னு சொல்லி கண்டோன்மெண்ட் 7வது வார்டில் இருக்கிற தெலுங்கு மக்கள் வாழ்ற ஒரு பகுதியை புறக்கணிச்சுட்டே இருந்தாங்க. 60 ஆண்டு காலமாக இந்த குடிசைகள் இடிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய முயற்சிகளை மேற்கொண்டாங்க. அதன் காரணமாக 2018-19 இந்த குடிசைகள் இடிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி எந்த முன்னறிவிப்பும் இல்லாம ஜேசிபிலாம் கொண்டு இந்த மக்களை அவ்வளோ பயத்தில் வச்சிருந்தாங்க. சமூக சேவகர் கேஜே சாமுவேல் அவர்கள் அவர் சார்ந்திருந்த தாம்ஸ் அமைப்பு மூலியமாக நிறைய மனுக்களை கண்டோன்மெண்ட் அரசாங்கத்துக்கு அனுப்புனாரு. ஆனா அந்த மனுக்கள் எதையுமே கண்டோன்மெண்ட் நிர்வாகம் அதை புறக்கணிச்சுட்டு தான் இருந்தாங்க. நிறைய வழக்குகள் நடத்தினாரு. இந்த வழக்குகள் எல்லாருமே தோல்வியில தான் போய் முடிஞ்சது. இதை கருத்தில் கொண்டு அகில இந்திய SC/ST தலைவர் திரு எல் முருகன் அவர்களை தாம்ஸ் அமைப்பு மூலியமாக வர வச்சு அப்போ இருந்த சிஇஓ பேச வைத்து அவருடைய எண்ணத்தை தோக்கடித்தாரு. அதே சிஇஓ இந்த மக்களுக்கு இந்த இடம் போகாம குடிநீர் மின்சாரம் தடை செய்யாம இருப்போம்னு உறுதியளித்தார். அதனைத் தொடர்ந்து 2020 கொரோனா காய்ச்சல் பரவும் போது கண்டோன்மெண்ட் 7வது வார்டு நரிக்குறவர் காலனியில நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க. நிறைய பேர் பாதிக்கப்பட்டப்போ APJ அப்துல் கலாம் சிறு வியாபாரிகள் சங்கத்துடைய தலைவர் கேஜே சாமுவேலும் அந்த சங்கத்தில் இருக்கும் தோழர்களும் அவர் கூட சேர்ந்து நிறைய அரிசி மூட்டைகளை கொடுத்து நலத்திட்ட உதவிகள் செய்தார். அந்த மக்களுடைய தேவையை மேலும் அறிந்து அவர் கேப்டன் டிவி, VTV அந்த மாதிரி நியூஸ் சேனல்லாம் வர வச்சு தமிழ்நாடு அரசுக்கு அந்த டிவி மூலியமா அந்த மக்களுடைய பிரச்சனையை எடுத்துட்டு போய் சொல்லி கோரிக்கை வச்சாரு. அதற்கு பிறகு 2 நாட்கள்லயே மாவட்ட ஆட்சியர் தொடர்பு கொண்டு அந்த மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் செஞ்சார். அதே போல அவருடைய மரணத்துக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி அந்த கண்டோன்மெண்ட் 7வது வார்டில் வசிக்கிற உழைக்கும் மக்களுக்கு இத்தனை ஆண்டு காலமாக அங்க இருக்கிற மக்கள் தண்ணீருக்காக அங்க இருக்கிற அடி பம்புல தான் தண்ணீர் எடுப்பாங்க. இதை கண்டு கொண்ட கேஜே சாமுவேல் அவர்கள் அந்த மக்களுக்கு இப்போ இருக்கிற கண்டோன்மெண்ட் சிஇஓ வினோத் விக்னேஸ்வரன் அவர்களிடம் கோரிக்கை அளித்து அந்த மக்களுக்கு தண்ணீர் குழாயில தண்ணீர் பிடிப்பதற்கு அமைத்து கொடுத்தாரு. 2009 கண்டோன்மெண்ட் வார்டு தேர்தல் நடக்கும்போது 7வது வார்டில் இருக்கிற எல்லாருமே வாக்களிச்சாங்க. ஆனா 2009 வாக்களிச்சவங்க 2014 கண்டோன்மெண்ட் 7வது வார்டில் 275 ஓட்டுகள் நீக்கப்பட்டு ஒரு பெரிய சதி நடந்தது. அது எதனால பண்ணாங்க, ஏன் பண்ணாங்கன்னு தெரியல. அதே தொடர்பாக
கேஜே சாமுவேல் வந்து அங்க இருக்கிற மக்களை திரட்டி கண்டோன்மெண்ட் ஆபீஸ் எதிர்க்க போய் பெரிய போராட்டத்தை வந்து மேற்கொண்டாரு. அந்த போராட்டத்திற்கு விளைவா அங்க இருக்கிற கண்டோன்மெண்ட் சிஇஓ, காவல்துறை அதிகாரிகள் எல்லாருமே கேஜே சாமுவேலை அழைத்து அவருக்கு வந்து வாக்குறுதி கொடுத்து அமிச்சாங்க. இல்ல, உங்களுக்கு நாளைக்கு இந்த பேர்கள்லாம் சேர்க்கப்படும் சொல்லி வாக்குறுதி கொடுத்து அனுப்புனவங்க அவருக்கு ஏமாற்றம் தான் நடந்தது. அந்த 275 பேர் வாக்கு மட்டும் சேர்க்கவே இல்லை. அதை எதனால எடுத்தாங்க, ஏன் அந்த ஓட்டு இல்லை, அதுக்கு என்ன காரணம்னு இப்போ வரைக்குமே வழக்கு அவர் போட்டுட்டு தான் இருக்காரு. ஆனாலும் அவருடைய இந்த ஒரு விரல் புரட்சி ஒரு போராட்டத்தை எப்பயுமே கைவிடல. அவரு 2024 ஆண்டு லாஸ்ட்ல கூட அவர் இதுக்கான ஒரு வழக்கை வந்து அவரு போட்டிருக்காரு. இது மாதிரியான நிறைய போராட்டத்தை வந்து மேற்கொண்டிருக்காரு, நிறைய செயல்களை வந்து செஞ்சிருக்காரு. இந்த சமூகத்துக்காக அவர் வந்து உழைச்சிருக்காரு, இந்த சமூகத்துக்குனே வாழ்ந்திருக்காரு. இந்த ஒரு மகத்தான மனிதனை வந்து நம்ம இந்த நேரத்துல ரொம்ப ருசிச்சு பார்க்க வேண்டிய கடமை நம்மளுக்கு இருக்கு. இந்த காணொலியை பார்க்குற மக்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய அதிசயமான ஒரு விஷயம் என்னன்னா, இவரை பற்றிய வரலாறு எல்லாமே எப்படி நான் எடுத்திருப்பேன், எப்படி இதை தொகுத்திருப்பேன். ஒரு பெரிய அதிசயமான விஷயம் என்னன்னா, இவர் இருந்த வரைக்குமே எல்லா விஷயத்தையுமே பதிச்சிட்டு போயிருக்காரு. இது பெரிய அதிசயமான ஒரு விஷயமா நான் பாக்குறேன். இந்த பதிவுகள் எல்லாமே 28 பக்கத்து வரைக்குமே இந்த பதிவுகள் எல்லாமே இருக்கு. அதுல கடைசி 2 பக்கத்தை உங்களுக்கு நான் இப்ப போட்டு காட்டுறேன், அதை கேளுங்க. அவரை நம்பி வந்தவங்களை ஒருபோதும் அவர் வந்து கைவிட்டதே இல்லை. ஏணி வச்சாலும் எட்ட முடியாத காரியம்தான் அவர் பண்ணியிருக்காரு, யாராலையுமே செய்ய முடியாத காரியம். இவருடைய இழப்பு வந்து கண்டோன்மெண்ட் பகுதியில் இருக்கிற வாழ்ற எல்லா மக்களுக்குமே ஒரு பெரிய இழப்பு தான். இவரை பற்றி சொல்லணும்னா இன்னும் சொல்லிட்டே போலாம், நாள் பத்தாது. இந்த தருணத்துல மிகப்பெரிய போராளியை வந்து நம்ம இழந்திருக்கோம். அவரை பற்றி நினைவு கூர்ந்து அவருடைய பணியை நாமும் பின்பற்ற நாம் முயற்சி செய்வோம். சமூக சேவகர் கேஜே சாமுவேல் அவர்களுக்கு வீர வணக்கம். கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. பரங்கிமலை பல்லாவரம் கண்டோன்மெண்ட் பகுதி மக்களின் ஆதரவு மட்டும் மூலதனமாக வைத்து தன் குடும்பம் ஏழ்மை நிலையில் இருந்தாலும் கூலி வேலை செய்து KJS சம்பாதித்த பணத்தில் சிறு தொகையை ஏழை எளிய மக்களின் நலனுக்காக கைப்பிரதிகள், நோட்டீஸ், பேனர்கள், போஸ்டர்கள் அடித்து டிவி போன்ற மீடியாக்கள் வாயிலாக மக்கள் அனைவரும் அறிந்ததே. மேலும் 35 ஆண்டுகளாக பல்லாவரம் கண்டோன்மெண்ட் போர்டு தேர்தலில் KJS அவர்களை நம்பி கவுன்சிலர்களாக யார் நின்று போட்டியிட்டாலும் அவர்களுக்காக தன் உயிரையே பணைய வைத்து உண்மையாக உழைத்து நம்பியவரை வெற்றி பெற செய்ய பாடுபடுவார் KJS. ஆனால் கவுன்சிலர்கள் ஏறி வந்த ஏணியை எட்டி உதைத்த சம்பவங்கள் தான் அரங்கேறி வருகின்றது. ஊரை அடித்து ஊளையில் போட்டு உழைத்தவரை தெருவில் விடுவார் நமது கவுன்சிலர்கள். நன்றி மறந்தவர்கள், கிடைத்தவர்கள் பிரித்து கொண்டால் உழைத்தவர்கள் தெருவில் நின்றார். உனக்காக ஒன்று, எனக்காக ஒன்று ஒருபோதும் தெய்வம் கொடுத்ததில்லை. இலக்கை அடையும் வரை இறுதி வரை போராடு. அன்பார்ந்த கண்டோன்மெண்ட் பரங்கிமலை பல்லாவரம் பகுதி வாழ் எனது உறவுகளே, நண்பர்களே, நாம் காலமாக 4 தலைமுறை கடந்து நமது தாய் தந்தை மற்றும் முன்னோர்கள் கண்டோன்மெண்ட் நிர்வாகத்தில் மனிதனின் மலம் மனிதனே மலமள்ளும் காலம் தொட்டு பணிபுரிந்து ரிட்டையர்டு ஓய்வு பெற்று இந்த பகுதியில் குடிசை வீடுகள் கட்டி வாழ்ந்து வருவது நாடறிந்த ஒன்றாகும். அவர்களின் வாரிசுகளாகிய நாம் இந்த மண்ணுக்கு உரியவர்கள் என்பது இந்த நாடறியும். நமது பிறப்பிடம், பிளாட்ஃபார்ம், பாதையே கண்டோன்மெண்ட் என்பது யாராலும் மறுக்க முடியாது. எனவே யாரும் எந்த காலத்திலும் பயப்பட தேவையில்லை. அதற்கு உண்டான ஆக்கப்பூர்வமான வேலைகள் KJS அவர்கள் கடந்த காலங்களில் செய்து முடித்துள்ளார். அவ்வழியை பின்பற்றி நிரந்தர இருப்பிடத்தை உருவாக்கி அதனை சட்டபூர்வமாக வெற்றி பெற வாய்ப்புள்ளது. எனவே இளைஞர்கள் ஒன்றுபட்டு நம் இடத்தை தக்க வைப்பதே நமது இலட்சியம். நமது பகுதி ஆக்கிரமிப்பு இல்லை, அதுவே நமது உரிமையாகும்.